Hi everyone, welcome to Moon Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செய்தித்தாள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐஎன்எம்ல வந்து உங்களுக்கு ஐஎன்எம் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சால்டேட் பண்ணி வந்திருக்கும். ஸோ மெயினாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம மற்ற டாபிக்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதில் பார்க்காதது எல்லாமே சிலது இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் கேட்டதாகவும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ஒன்றா கன்சால்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் கன்சால்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயர்ஸும் இருக்கு. ஸோ இயர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுக்கு நீங்க இயர்ஸ் வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. அண்ட் வந்து நீங்க மெயினா என்ன பார்க்கணும்னா யார் நியூஸ் பேப்பர் பேர் என்ன அண்ட் யார் வந்து அதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்றத பார்க்கறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுல் பேர் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, ஒரு நம்ம ஷார்ட்கட் தான் இப்போ பார்க்க போறோம். அந்த ஷார்ட்கட்ல நம்மளுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு எலிமினேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் பேர் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிறதுக்கும் இல்லை, நம்மளுக்கு ஏன்னா ஆப்ஷன் பேஸ்டு தானே வரும்போது ஸோ அதனால ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி லிங்க் பண்ணி நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1780 பெங்கால் கேஜெட்ஸ் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ பெங்கால் அப்படின்றது வந்து இது வந்து நீங்கள் எவர் படிச்சாகணும், 1780 வந்து படிச்சாகணும். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 1780 அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படின்ட்டு ஸோ பெண்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இந்த வந்து 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கு. ஸோ பெண்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்ஃபினிட்டி லவ் வந்து காட்டுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ பெங்கால் அப்படின்றது பெண்கள் வச்சுக்கோங்கன்னா ஸோ இப்போ 1780 அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி 8ன்றது வந்து ஆகஸ்ட் மந்த்தை குடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் அப்படின்றது உங்களுக்கு இது மூலியமா வந்து உங்களுக்கு இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 8ன்றது உங்களுக்கு என்னது இன்ஃபினிட்டி லவ் மாதிரி இருக்கு. ஸோ பெங்கால் கேஜெட்ஸ் அப்படின்னு வருது. பெங்கால் அப்படின்றது பெண்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 8 வந்து என்ன ஞாபகம் வரணும், இன்ஃபினிட்டி லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயர்மே அதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ 1780 அப்படின்றது இயர். அதே மாதிரி உங்களுக்கு ஆத்தர் பார்க்கும்போது 8 அப்படின்றது ஆகஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆகஸ்ட் மந்த். ஸோ ஆகஸ்டஸ், ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் அப்படின்றது ஈஸி ஞாபகம் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1784 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கொரியர். ஓகேவா? ஸோ மெட்ராஸ்ல வந்து கொரியர் பண்றதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்கும், நிறைய வந்து செலவு பண்றதா இருக்குப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொரியர் அப்படின்றது ரிச்சார்ட் அப்படின்றது ஞாபகம் வரும். ஸோ ரிச்சார்ட் ஜான்சன் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா கேஜெட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்தியா கேஜெட்ஸ். ஸோ கேஜெட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப வந்து பெருசா இருக்கும். நம்மளுக்கு கவர்மெண்ட் கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பெரிய பேர் அப்படின்றது. ஸோ அப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சும்மா நீங்க வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா அப்படின்றதே மேலே என்ன இருக்கும், இமாச்சல் இருக்கும், நடுவில் டெல்லி இருக்கும், அண்ட் கீழே சதன் சைடில் ஏதாவது ஒரு விசாகப்பட்டினம் அந்த மாதிரி வீல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே சேர்த்தது தான் இந்தியா அப்படின்றது. அப்போ ஹென்ரி விவியன் டெரோஷா அப்படின்ற ஒரு நேமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் பெருசாக வரும்போது. ஸோ இந்தியன் கேஜெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹெரால்ட் அப்படின்றது கண்டிப்பா இந்த ஹீம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க வந்து 2-3 வாட்டி நீங்க அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே கேட்க என்ன ஆகும்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்து ஏறிடும், ஈஸியா உங்களுக்கு எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1789 பாம்பே ஹெரால்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த பாம்பே அப்படின்றத பாம்புன்னு நினைச்சுக்கோங்க. பாம்ல எப்படி பண்ணுவாங்க, மிஷின்ஸ்ல பண்ணுவாங்க இல்லையா? ஸோ மெக்கானிஸ் அப்படின்னு ஆகும். ஸோ மிஷின்ஸ்ல ஒரு மெக்கானிசம் இருக்கும், பாம்பு பண்றதுக்குன்னு ஒரு மெக்கானிசம்ஸ் இருக்கும் அண்ட் மிஷின்ஸ்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மெக்கானிஸ் அப்படின்றது ஞாபகம், ஜேம்ஸ் மெக்கானிஸ். ஸோ இந்த பேர் பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியா வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ பாம்பே ஹெரால்ட் அப்படின்றது கிளியரா? ஓகே. ஸோ ஹெரால்ட் இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். பாம்பே ஹெரால்ட். நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஹர்ரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாம்பு வந்து யாருக்காக பண்றாங்க, ஏதோ ஒரு பொண்ணுக்காக வந்து பாம்பு பண்றாங்க அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்து நம்ம பாம்பே கேஜெட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான். ஸோ பாம்பே ஹெரால்ட். ஸோ பாம்பு வந்து ஒரு பொண்ணுக்காக பண்றாங்க இல்லைன்னா அந்த ஹர் அப்படின்றதுல நீங்க என்ன பண்ணலாம், ஜேம்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹருக்கு வந்து ஜேம்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு மெயினா வந்து இந்த மெக்கானிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஹெரால்ட் அப்படின்றது 1795 இந்தியன் ஹெரால்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா?
ஸோ இங்க பாருங்க இந்தியன் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்தியா கேஜெட்ஸ் பார்த்தோம். ஸோ இங்க இந்தியன் ஹெரால்டு, ஸோ இந்தியன் மூவி வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஹீரோவே வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் எல்லாருமே சாகடிச்சுட்டு இருப்பாரு இல்லையா. ஸோ ஹீரோ தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு வில்லன் மாதிரி தான் ஹேக் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து சாகடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து என்ன மறைமுகமா தான் செய்வார், அவர் ஸ்ட்ரைட்டாவே பண்ண மாட்டார் இல்லையா. ஸோ ஒரு ஹம்ப் வந்து இப்படி இருக்கும், அந்த ஹம்ப் உள்ள நிறைய மறைஞ்சு இருக்கும் நம்ம வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் மூவில என்னது, ஹீரோ தான் வில்லன் மாதிரி பண்ணுவான். ஸோ வில்லியம் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேவா. ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறமே இவர் வந்து அதை கண்டினியூ பண்ணியிருப்பாரு. ஸோ ஹம்ப்ரெட்ஸ், அந்த ஹம்பை தான் சொல்றோம், மறைஞ்சிருந்து தான் பண்ணுவாரு. ஸோ ஹம்ப்ரெட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் நம்ம போடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்கட்டா. ஓகேவா, கல்கட்டா. ஸோ கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்ல போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கல்கட்டா அப்படின்றத கல்ல வந்து ஒரு பக்கெட்குள்ள போடுறோம். ஓகேவா. ஸோ பக்கினம். ஸோ நம்ம ஏன் இது இங்கிலீஷ்ல பாக்குறோம்னா, ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அதை இங்கிலீஷ்ல பாக்குறோம். சிலதெல்லாம் தமிழ்ல பார்க்கும்போது ப்ரொனவுன்சியேஷன்ஸும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதனால நம்ம இங்கிலீஷ்ல பாக்குறோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு நீங்க ஷார்ட்கட்ஸ் எது ஈஸியா அதை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிகாஸ் வந்து இங்கிலீஷோட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான். ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்கால் கேஜெட்ஸ். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பெங்கால் கேஜெட்ஸ் வந்து 1780 பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ திருப்பியும் ஒரு பெங்கால் கேஜெட்ஸ் வருது. அப்போ இங்க வந்து பெங்கால் வந்து என்னது, பெண்கள் வந்து எல்லாத்துலயும் என்னது, நம்ம ஆல்ரெடி சொன்னா 8 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்னது 18 18 வயசுல இருக்கக்கூடிய பெண்களுமே அப்படிதான் ஒரு இன்ஃபினிட்டி லவ் வந்து எல்லாருக்கும் காட்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து இல்லப்பா நான் உண்மையை தான் சொல்றேன், பெண்களுக்கு நிஜமாலே ஒரு இன்ஃபினிட்டி லவ் இருக்கு அப்படின்னு ஹரிச்சந்திரன், உண்மையை சொல்றதுனாலே ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ ஹரிச்சந்திர ராய் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஸோ 1880 பெங்கால் கேஜெட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது ஹரிச்சந்திர ராய். 1718 சொல்லும் போது நம்மளுக்கு ஆகஸ்டஸ் ஞாபகம் வரும். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இயருமே நம்ம பார்த்துக்கணும் இம்பார்ட்டண்டா. ஓகேவா. ஸோ சம்பல் கமுதி and Mirath-ul Akbar 1821 and 22. இந்த சம்பத் கமுதி வந்து பாத்தீங்கன்னா பெங்கால், அண்ட் தென் மீரத்-உல் அக்பர் வந்து பெர்ஷியன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் அவர்கள். ஸோ ராஜா வந்து என்னன்னா அக்பர்ன்றவர் யாரும் ஒரு ராஜா தான் இல்லையா. ஸோ அக்பர்ன்றது ஒரு ராஜா, அவரை கவுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ கமுதி, அக்பர், ராஜா ராம் மோகன் ராய். ஸோ எல்லாமே ஒரு லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகேவா. ஸோ மிரத்-உல் அக்பர் அது வந்து பெர்ஷியன், ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் நியூஸ் பேப்பர் சொல்லுவோம். ஓகேவா. ராஜாராம் மோகன் ராய், அக்பர். நெக்ஸ்ட் ராஜாவை கவுத்துட்டாங்க, கமுதி அப்படின்றது பார்ப்போம். சம்பல் கமுதி அப்படின்றது கிளியரா இருக்கும். நம்ம ஒரு ஹாஃப் பார்த்துட்டு ஒரு ரீகாலும் கொடுக்கலாம், உங்களுக்கு ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. 1822 அதே இயர்ல பாருங்க ஜாம் ஹை ஜஹான் நுமா அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, ஃப்ரிம் அப்படின்றது ஒரு கம்பெனி. ஸோ ஜாம் வந்து எங்க தயாரிப்பாங்க, கிசான் ஜாம், நிறைய ஜாம்ஸ் இருக்குல்ல, ஜாம் கம்பெனி. ஸோ ஜாம் வந்து எங்க தயாரிப்பீங்க, ஒரு கம்பெனில தயாரிப்பாங்க. ஸோ இங்க வந்து ஃப்ரிம் அப்படின்றது ஒரு கம்பெனி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பங்கா துதா அப்படின்றது. ஓகேவா. நம்ம இந்த 1822 பார்த்துட்டு திருப்பி ஒரு ரீகால் வேணா பார்க்கலாம். பங்கா துதா. பங்கா துதாக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்க பாருங்க பங்கா துதான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த துதா வந்து துவாரகத்தி W, U வந்து W மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் இந்த டிஏ லாஸ்ட்ல வந்து தாகூருக்கு ஸ்டார்டிங்கா வருது. அப்ப இது ரெண்டும் ஸ்டார்டிங் வந்து DW அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ என்ன நீங்க தேவேந்திரநாத் தாகூர்னு போட்டுருக்க கூடாது, அதுக்காக சொல்றேன். இந்த U வந்து என்னது W மாதிரி இன்னொரு போல W. ஸோ துவாரகாந்த் தாகூர் அப்படின்றது. இந்த பங்கா அப்படின்றத என்ன பண்ணா நம்ம ராஜா அப்படின்றத நம்ம மாத்திக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்க ஒரு இது இருக்கு, இங்க ஒரு ஏ போட்டுனா ராஜா அப்படின்னு. ஸோ ராஜா துவாரகாந்த் தாகூர் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். கிளியரா. ஓகே. இப்போ நம்ம எஸ் இதையும் பார்த்துடலாமா. 1822 பாம்பே சமாச்சார் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு பாம்பேல அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன சமாச்சாரம் பார்த்தோம்னா என்ன சொல்லணும் நம்மனா, ரொம்ப சமாச்சாரம் எங்கன்னு தெரியல, ரொம்ப தூரமா இருக்கு, ஃபாரா இருக்கு. ஃபர்துன்ஜி மாஸ்பன். ஓகேங்களா. ஃபர்துன்ஜி மாஸ்பன். இதெல்லாம் நீ இப்படியே சொல்லலாம், சமாச்சாரம் ரொம்ப மாசா இருக்கு ஆனா தூரமா இருக்கு. சமாச்சாரம் நல்லா இருக்கு, ஏதோ சமாச்சாரம் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ பேசுறாங்க, ஆனா மாசா இருக்கு, தூரமா இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபார்னாலே தூரம். ஃபர்துன்ஜி மாஸ்தன் அப்படின்றத பார்க்கணும். கிளியரா. இப்போ இதை ஒரு ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஓகேவா.
ஓகே பாத்தீங்கன்னா 1718 பாத்தீங்கன்னா பெங்கால் கேஜெட்ஸ். பெங்கால்னால என்னது இன்ஃபினிட்டியா ஒரு லவ் கொடுப்பாங்க. அப்போ 1718 ஞாபகம் வந்துடும். ஸோ அப்போ 8 ஆகஸ்ட், ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் அப்படின்றது பெங்கால் கேஜெட்ஸோட ஒரு ஆத்தர் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் மெட்ராஸ் கொரியர். கொரியர்னால என்ன ஆகும், நம்ம ரிச்சா இருக்கிறவங்க தான் வந்து கொரியர் பண்ண முடியும்ப்பா மெட்ராஸ்ல, ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்தியா கேஜெட்ஸ். கேஜெட்ஸ்னாலே என்னது ரொம்ப பெரிய பேரா இருக்கும். அப்ப இந்தியா அப்படின்னு எடுக்கிறோம்னாலே நம்மளுக்கு என்னது இமாச்சல் ஞாபகம் வரணும், நடுவில் டெல்லி இருக்கு, லாஸ்ட்ல விசாகப்பட்டினம் சவுத் சைட்ல ஒன்று இருக்கு. ஸோ அப்போ ஹென்ரி விவியன் டிரோஷா அந்த ஸ்டார்டிங் வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் கேஜெட்ஸ், இந்தியா கேஜெட்ஸ் அப்படின்னா இந்தியால நம்ம கொண்டு இந்தியா கேஜெட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாம்பே ஹெரால்ட். பாம்பு வந்து என்ன பண்றாங்க, பாம்பேல பண்ணுவாங்க, ஒரு மிஷின்ல பண்ணுவாங்க, இல்ல ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஹெரால்டு, இந்த ஹெர் வந்து யாருக்கு, ஹர் வந்து ஜாம்க்கு பிடிக்கும், இல்ல ஜேம்ஸை பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாம்பே ஹெரால்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஜேம்ஸ் ஞாபகம் வரணும், மெக்கானிஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் இந்தியன் ஹெரால்டு அப்படின்றது. ஸோ இந்தியன் அந்த மூவியை ஞாபகம் வந்துடணும். அது வந்து ஹீரோவை வில்லனாவே நம்மளுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மறைஞ்சிருந்துதான் எல்லாரையும் கொள்றதுலாம் பார்ப்பாரு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா வில்லியம்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவாரு ஹம்ப்ரேட்ஸ் அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க திக் தட்ரியாஸ். இது நம்ம சொல்லலையோ, ஓகே எஸ். ஸோ திக் தர்ஷனா அப்படின்றது பாருங்க, ஒரு கிளக்கு வந்து மாசம் மாசம் நம்மளுக்கு சம்பளம் வருமா இல்லையான்ட்டு ஒரு திக்குன்னு இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிளக் மார்ஷன் அப்படின்றது முக்கியம். ஸோ ஜான் கிளக் மார்ஷன். திக் தர்ஷனா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ திக்குன்னு இருக்கு. ஸோ திக் தர்ஷனான்னு வரும் பொழுது ஜான், நீங்க லாஸ்ட் நேம் ஞாபகம் வச்சிட்டாலே போதும். ஸோ கிளக்கு வந்து மாசமானா சம்பளம் வருமானு திக்குன்னு இருக்கு. ஸோ கிளக் மார்ஷன் ஜான் கிளக் மார்ஷன் திக் தர்ஷனா அப்படின்றது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கல்கட்டா. ஸோ கல்கட்டா வந்து இந்த கல் என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கெட்குள்ள போடுறாங்க, பக்ரேட்ஸ் அப்படின்னு, பக்கின்கம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கெட்டோட ஸ்பெல்லிங்ல பாதி வந்துருது இல்லையா? ஸோ பக்கெம் அப்படின்றது. கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பெங்கால் கேஜெட்ஸ். திருப்பி என்னது பெங்கால் கேஜெட்ஸ் வருது. பெண்கள் வந்து நிஜமாலே வந்து என்னது இன்ஃபினிட்டி லவ் கொடுக்குறவங்க தான், அதனால தான் 2 வாட்டி 8 வருது. நான் உண்மையதான்ப்பா சொல்றேன் ஹரிச்சந்திரன், நான் உண்மையதான் சொல்றேன் ஹரிச்சந்திரன் ராய் அப்படின்றது. கிளியரா? இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ல பார்க்கும்போது எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ராஜாராம் மோகன் ராய்ல 1821 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ என்ன நம்ம பார்த்தோம், அக்பர் வந்து ஒரு ராஜா, ஸோ அவரை வந்து கவுத்துட்டாங்க அப்படின்றது. ஸோ அப்போ வந்து கமூதி அப்படின்ட்டு நமக்கு வரணும். மிராட்டுல் அக்பர் அப்படின்றது பர்ஷியனோட ஃபர்ஸ்ட் பர்ஷியன் நியூஸ் பேப்பர் மிராட்டுல் அக்பர். அது 1822 ராஜாராம் மோகன் ராய். 1821 வந்து என்ன பார்த்தோம், சம்பல் கமூதி அப்படின்றது, அது வந்து பெங்கால் லாங்குவேஜ். ஸோ அது இன்டர்லிங்க் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஜாம் ஹை ஜஹார் நுமா. ஓகேங்களா? ஸோ ஜாம்லாம் எங்க பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில பண்ணுவாங்க. ஸோ இங்க பண்ணக்கூடிய அந்த கம்பெனியோட பேர் தான் ஃப்ரிம், FIRM, ஃப்ரிம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து 1822 பங்க தத்தா. ஓகேவா? ஸோ பங்க தத்தால இந்த வந்து இதெல்லாம் பண்ணணும், DW நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க தாகூர்ல TA வந்துருக்கு. ஸோ துவாரகநாத் தாகூர்னு முடிக்கும். ஃப்ரெண்ட்லயும் ஞாபகம் வச்சுக்கணும் ராஜா அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் பாம்பே சமாச்சார். ஸோ பாம்பேல ஏதோ ஒரு சமாச்சாரம் நடக்குதுப்பா, அது ரொம்ப மாசான்னு நடக்குது, ஆனால் தூரமா இருக்கு அப்படின்ற. ஸோ ஃபர்தூன்ஜின் மார்ஷன் அப்படின்ட்டு மாஸ்பன். ஓகேவா? மாஸ்பன், ஃபர்தூன்ஜின் மாஸ்பன் அப்படின்றது. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1838ல பாம்பே டைம்ஸ். ஓகே, நம்ம இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பா ஷார்ட்கட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்கட் வச்சு பார்த்துடலாம். ஏன்னா இதை நம்ம ஃபுல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சு படிச்சாதான் எக்ஸாம்ல வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1838ல வந்து பாம்பே டைம்ஸ். ஓகேங்களா? 1838 பாம்பே டைம்ஸ். ஸோ இந்த பாம்பே டைம்ஸ் தான் 1861ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா, இப்போ இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இது 1861ல தான் இந்த நியூஸ் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா பெயர் மாற்றம் பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, டைம்ஸ் அப்படின்றது. ஸோ பாம்பே டைம்ஸ் அப்படின்றது இந்த நைட்ல வந்து என்னது, அவங்க வந்து ஒபாமா இங்க இருக்கு பாருங்க, ஓ பா அப்படின்றது ஒபாமா மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓ பா அப்படின்றது பே இருக்கு இல்லையா, அது வந்து பா. ஸோ ஓ பா
மா அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ ஓ பா மா. ஸோ அந்த பாம்பே அந்த இருக்கு இல்லையா, ஸோ பாம்பே டைம்ஸ் அப்படின்றது நீ அவருக்கு என்னன்னா ஓவர் நைட்ல வந்து ஓவர் ஹைட் ஆகும் அப்படின்றது. ஸோ நைட் அப்படின்றது நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட எடிட்டர் மாதிரி யார் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னா தாமஸ் பெட்நெட். ஓகேவா. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓவர் நைட்ல வந்து ஒபாமா ஹைட் ஆகுது, ஆனா என்ன பண்ண நெட்லுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா. டக்குன்னு இவ்வளோ சம்பாதிச்சு நம்ம ஒபாமா ஆயிட்டோம்னா எப்படியாவது ஒரு வலையில மாட்டிப்போம் இல்லையா, வலையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நெட் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். அப்போ பாம்பே டைம்ஸ். ஏன் அந்த டைம்ஸ்க்கு இந்த இதை சொல்றேன் அப்படின்னா டைம்ஸ்க்கு நம்ம இன்னொன்று வரும், அதுக்கான ஷார்ட்கட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுப்பாங்க. அதான் இந்த பாம்பேக்கு ஒபாமா அப்படின்றத சொல்லணும். ஸோ ஓகேவா. ஸோ ஓ பா மா அப்படின்றத நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பாம்பே டைம்ஸ். ஸோ அதுல என்ன ஆகுது ஓவர் நைட்ல. ஓகேவா. ஸோ ராபர்ட் நைட் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஸோ என்னது நெட்டுக்குள்ள மாட்டிட்டாரு. ஸோ ஓவர் நைட்ல ஒபாமா என்ன பண்ணுவாங்க, நெட்ல ஒரு வலையில சிக்கிட்டா இருப்பா அப்படின்னு. ஸோ அதனால தாமஸ் பெட்நெட். தாமஸ் பெட்நெட். நீங்க எங்கேயும் அந்த ஒபாமா அந்த லிங்கோட கொஞ்சம் வருதுல ஓமா அப்படின்றது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இயர் வந்து படிக்கணும். 1851. ஓகே. லாஸ்ட் ஆஃப்ட் தாதாபாய் நவ்ரோஜி. இதை நிறைய வாட்டி நம்ம படிச்சுப்போம், அதனால ஷார்ட்கட்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஸோ 1851 தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி லாஸ்ட் ஆஃப்டர் 1851 அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க இந்து பேட்ரியாட் 1853. இந்த இந்து பேட்ரியாட் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுசூதன் ராய் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணது எடிட்டராகவும் சப் எடிட்டராகவும் வருது கிரிச்சந்திர கோஷ் அண்ட் ஹரிச்சந்திர முகர்ஜி அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்து அப்படின்னாலே என்னது, இந்து மது அப்படின்றது ஒரு ரைனிங்கா இருக்கு இல்லையா. ஸோ இந்து மது அப்படின்றது ஒரு ரைனிங் இருக்கு. ஸோ மதுசூதன் ராய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிரி அப்புறமேட்டு ஹரி, இது எல்லாமே வந்து ஒரு ஹிந்து ரிலேட்டடா ஒரு பெருமாள் பேர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. மதுசூதன் ஆல்சோ அந்த பெருமாள் பேர் தான். அதுக்கப்புறமேட்டு கிரினாலே மலை சொல்லுவோம், திருப்பதி அதெல்லாம் நம்ம வந்துடலாம். ஹரிச்சந்திரர் அப்படின்றும் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஹரினாலும் பெருமாள் பேரை குறிக்கிறது. ஹிந்துன்னு வரதுனால அந்த காடை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இந்து பேட்ரியாட் அப்படின்னு வரும்போது ஹிந்து மதுன்னு ஞாபகம் வரணும், மதுசூதன் ராய். அதுக்கப்புறம் இந்த கிரி ஹரியும் ஞாபகம் வரணும், கிரிச்சந்தர். ஓகேவா. கிரிச்சந்திர கோஷ், ஹரிச்சந்திர முகர்ஜி அப்படின்றது ஹிந்து பேட்ரியாட்ல. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1958ல சோம பிரகாஷ் அப்படின்றது பாருங்க யாருன்னா துவாரகன் வித்யா பூஷன் அப்படின்றது. ஸோ சோம பிரகாஷ். ஸோ ஏதோ ஒன்று ஸ்லோமோ. ஸோ சோமோ அப்படின்றது ஸ்லோமோ பண்ணுவோம்ல, நம்ம வீடியோஸ்லாம் இருக்கும்போது ஸ்லோமோ பண்ணுவோம். அப்போ ஸ்லோமோ பண்ணும்போது என்னது ஒரு வித்தியாசமான ஒரு லுக் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இவரு சோம பிரகாஷ் அப்படின்றது ஸ்லோமோன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன கிடைக்குதுன்னா வித்யா பூஷன், வித்தியாசமா. ஓகேவா. வித்யா பூஷன். ஸோ துவாரகன் வித்யா பூஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் பேப்பர். ஓகே. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பெங்காலி நியூஸ் பேப்பர். ஸோ இதுதான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய பெங்காலி நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்க்கணும். அதனால இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம். கிளியரா இருக்கா. ஸோ கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 1862ல இந்தியன் மிரர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் மிரர், அதுக்கப்புறம் நேஷனல் பேப்பர் அப்படின்றது. ஓகேவா. நேஷனல் பேப்பர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் வருது. ஓகேவா. ஸோ தேவா அப்படின்றது என்னன்னா தேவர்களை குறிக்கும் இல்லையா. ஸோ தேவர்களை வந்து நம்ம சும்மா கண்ணாடியில பார்க்குறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை தெய்வம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தெய்வத்தை வந்து நம்ம கண்ணாடியில வந்து நம்ம ரூபத்துல பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேப்பர் பார்த்தோன்னு என்ன பண்ணுவோம், நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் போடுவோம் இல்லையா. எஸ். ஸோ அப்போ அந்த தெய்வத்தை தான் நம்ம ப்ரேயர் பண்றோம். ஸோ அந்த பேப்பரை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெய்வம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்றோம். அதே மாதிரி கண்ணாடியும் பார்க்கணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்தியன் மிரர் அப்படின்னாலும் தேவேந்திரநாத் தாகூர் தான். நேஷனல் பேப்பர் அப்படின்னாலும் தேவேந்திரநாத் தாகூர். கிளியரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமிர்த பஜார் பத்திரிகா. ஓகேவா. ஸோ அதுக்கு யார் கொடுக்கல. ஓகேவா.
ஸோ பஜார் அப்படின்றது நான் வச்சுக்கலாம். ஓகே, அமிர்த பஜார் பத்திரிகா. ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஸோ பஜார் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப வந்து ஒரு கோஷம் கொடுத்துட்டு சவுண்டா இருக்கும் இல்லையா, ஒரு கோஷத்தோடயே இருக்கும். அது இதுன்னு நிறைய வந்து ஒரு கோஷங்கள் கிளப்பிட்டே இருப்பாங்க, சவுண்டா இருக்கும் பஜாருக்குலாம் போனோம்னா இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த குமார் கோஷம் அப்படின்றது சர் குமார் கோஷ் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பஜார் போனோம்னா எப்படி இருக்கும், ஒரு மோதல் இருக்கும், கண்டிப்பா ஒரு கோஷங்கள் இருக்கும், அங்க இங்கன்னு சண்டையும் போட்டுப்பாங்க, மோதலா இருக்கும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு அரைக்குறையா நம்ம கிளம்பி போயிடுவோம் இல்லையா. ஸோ நேரம் ஆயிடுச்சுன்னு நம்ம போயிடுவோம், கரெக்டா. ஸோ அப்போ பஜார் அப்படின்னால என்ன ஆகணும், உங்களுக்கு கோஷங்கள் இருக்கும், மோதல்கள் இருக்கும், ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஸோ கோஷம் அப்படின்றது சர் குமார் கோஷ் அண்ட் மோதிலால் நேரு தான் அந்த மோதல். ஓகே, நேரம் ஆயிடுச்சு நேரு, அது ஞாபகம் வந்துடும். கிளியரா. ஷார்ட்கட் வந்து ஜாலியா படிங்க, உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏறும். ஓகேவா. ஸோ அதனால வந்து கவலையே படாம சிம்பிளா படிங்க. உங்களுக்கு என்னன்னா இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்தாலுமே நீங்க எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான். ஏன்னா எல்லாமே ஸ்கூல் புக்லயே இருக்கக்கூடிய நோட்ஸ் தான். அதனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருக்கணும். இவ்வளவு படிக்கணுமா அப்படின்ட்டு வந்து ஸ்கிப்பிங் வந்து பண்ணாதீங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெங்காலி. ஸோ இது வந்து பாருங்க SN பானர்ஜி, இதுவும் நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ பானர்ஜி பெங்கால். ஓகேவா. ஸோ பெங்காலி அப்படின்றது பானர்ஜி அப்படின்றது. கிளியர். ஓகே, இப்போ வந்து திருப்பி ஒரு ரீகால் பண்ணிடலாமா. ஸோ நம்ம எங்க இருந்து பார்த்தோம், பாம்பே டைம்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரீகால் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ பாம்பே டைம்ஸ் அப்படின்றது பாருங்க, ஐ திங்க் அதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ பாம்பே டைம்ஸ் அப்படின்றதுக்குன்னா நம்மளுக்கு ஒபாமா அப்படின்றது நான் சொல்லணும். ஒபாமா அப்படின்ற டைம்ஸ் அப்படின்றது முக்கியம் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ ஓவர் நைட்ல வந்து ஒபாமா ஆனாங்கன்னா ஒரு வலையில மாட்டிட்டாங்க, நெட் அப்படின்றது. ஸோ பாம்பே டைம்ஸ் அப்படின்றது போது என்ன வரும் உங்களுக்கு, ராபர்ட் நைட். ஸோ ஓவர் நைட்ல ஒபாமா. ஸோ நைட், அதுக்கப்புறம் பேனெட் அப்படின்றது வரணும், பென்னெட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ அது ஞாபகம் வந்து ராஸ்ட் கோஃப்டர் 1851 உங்களுக்கு தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்து இந்துனால என்னது, மது ஞாபகம் வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் கிரியும் ஹரியும் ஞாபகம் வரும். ஸோ மதுசூதன் ராய், அப்புறமேட்டு என்னது ஹரிச்சந்திர முகர்ஜி அண்ட் கிரி சந்திர கோஷ் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். ஸோ கிரி ஹரி ஞாபகம் வச்சுட்டாலே ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியாக இது பண்ணலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட், இவங்க எடிட்டர் சப் எடிட்டர் மாதிரி ஃபாலோ அப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சோமோ பிரகாஷ். சோமோ அப்படின்னாலே ஸ்லோமோ ஞாபகம் வந்துடும். ஸ்லோமோ வந்து வீடியோ எடுக்கணும், ஒரு வித்தியாசமான லுக் கிடைக்கும். அப்போ வித்யபூஷன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ துவாரகன் வித்யபூஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்தியன் மிரர் அப்படின்னு சொல்லி மிரர்ல வந்து நம்ம தெய்வங்களை வந்து பார்க்குறோம் நம்ம ரூபத்துல அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி பேப்பர் பார்க்குறோம், எக்ஸாம்ல பேப்பர்னாலும் தெய்வத்தை வேண்டுவோம் இல்லையா. ஸோ இப்போ இந்தியன் மிரர் அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர், நேஷனல் பேப்பர்னாலும் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு பார்க்குறோம். அமிர்த பஜார் பத்திரிகா அப்படின்னு. ஸோ பஜாருக்கு போனாலும் என்னது, ஒரு கோஷங்கள் நிறைய கஜகஜன் கத்திட்டே இருப்பாங்க, ஒரு மோதல் நடக்கும், நேரம் ஆச்சுன்னு கிளம்பிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து மோதிலால் நேரு, சர் குமார் கோஷ், இவங்க 2 பேரும் ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் பெங்காலி அப்படின்னாலே SN பானர்ஜி அவர்கள். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க இருந்து ஒண்ணு பார்க்க போறோம். ஓகேவா. சிலதுக்கு எல்லாத்துக்கும் ஏர் பார்க்கணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானதுக்கு ஏர் பாருங்க. அதே இந்த நம்ம வந்து ஆத்தர்ஸ் பார்த்துட்டாலே போதும். ஸோ 1868, இப்போ இதில் ஆத்தர் இல்லாதனால நீங்கள் கொஞ்சம் இயரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. 1868 வந்து மெட்ராஸ் மெயில். ஓகே, 1868 மெட்ராஸ் மெயில் அப்படின்றது. 1873 வந்து பார்த்தீங்கன்னா பங்க தர்ஷனா. ஓகேவா. ஸோ 1868 பங்க தர்ஷனா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, பங்க அப்படின்றது பக்கிம் அப்படின்றது ஞாபகம் வந்துடலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தர்ஷனா இருக்கு இல்லையா. ஸோ தர்ஷனம் வந்து கொடுக்கறது வந்து, ஸோ தர்ஷனம்னா என்னது, ஏதாவது ஒரு தர்ஷனம் வாங்குறது இல்லையா. ஸோ இப்போ பார்க்கும்போது சந்திரன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு தர்ஷனம் கிடச்சிப்பா. சந்திரன் பார்த்துட்டோம்னா சூப்பர் தர்ஷனம் அந்த மாதிரி சொல்லி உங்களோட மைண்ட்ல வந்து ஏற்றிக்கோங்க. ஓகேவா. ஸோ பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அப்படின்றவங்க தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பங்க தர்ஷனா அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் ஸ்டேட் மேப். ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இந்தியனுக்கு ஒரு இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டேட்ஸ் மேனுக்கு தான் ஷார்ட்கட் பார்க்கணும். ஓகேவா. எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்க கூடாது. அப்போ ஸ்டேட்ஸ் மேன் அப்படின்றது நான் என்னன்னா, நம்ம இங்கே என்ன பார்க்கணும், ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து நைட்ல ஒரு ரோபோட் வந்துச்சுன்னா அவங்களோட புகழ் வந்து ஓங்கிடும். ஓகேவா. ஸோ ரோபோட் மூலியமா ஒரு ஸ்டேட்டுக்கும்
அனுப்புறாங்க, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஸ்டேட்மேன் என்னது நைட்ல ரோபோட் அந்த மாதிரி. ஸோ ரோபோட்டை ராபர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ராபர்ட் நைட். கிளியரா? ஸோ ஸ்டேட்ஸ் மேன். ஓகேங்களா? ஸோ மேன் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மேனை நைட்ல ரோபோட் வந்து இது பண்றாங்க. எதை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லை அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ எப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த இந்து அப்படின்றது. ஓகேவா? ஸோ த இந்துல ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? 1878 ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? ஸோ இந்துனாலே என்னது, ஐயர்கள் வருவாங்க. சுபிஷமா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? சப்போஸ் ஸ்வதர்சி மித்ரன், ஸ்வதர்சியனோட லைனிங் வருது. ஸோ ரெண்டுமே வந்து சுப்பிரமணிய ஐயர் தான். ஓகேவா? த இந்து, இதுக்கு இயர் வந்து இம்பார்ட்டன்ட். 1878 த இந்து, 1881 வந்து ஸ்வதேசி மித்ரன், சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1881 ட்ரைபூன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது லாகூர்ல இது பண்ணியிருப்பாங்க. இதை வந்து தயால் சிங் மஜித்தியா. ஓகேங்களா? தயால் சிங் மஜித்தியா. ஸோ ட்ரைபூன் அப்படின்றது நான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் எப்படி படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ட்ரைபோன். ஸோ ட்ரைனாலே ஒரு மூன்று வேர்டு கொடுத்து, ட்ரைனாலே 3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தயால் சிங் மாஜித்தியா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தயால் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே, டிடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு மட்டும் டிடி அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரைபான் அப்படின்றது 3 வேர்டு ஏதோ வரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து டிடி அப்படி, டி வந்து நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கக்கூடியது. ஸோ தயால் அப்படின்றது. ஸோ தயால் சிங் மஜித்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் கேசரி அண்ட் மராத்தாஸ். ஓகே, ஸோ எதுவும் ஒன்று இயர் பார்த்துக்கோங்க. கேசரி அண்ட் மராத்தா. கேசரி வந்து மராத்தாவோட மொழி, அண்ட் வந்து மராத்தாஸ் வந்து ஆங்கில இதழ். ஓகேவா? ஸோ திலக். ஓகேவா? நெக்ஸ்ட் யுகந்தர். 1906 வந்து யுகந்தர். நீங்க பாருங்க ரைமிங் தான் முக்கியம் இங்க. ஸோ யுகந்தர், பரீந்திரா. ஓகே, பரீந்திரா, யுகந்தர், அதுக்கப்புறம் பூபேந்திரா, அந்த மாதிரி இந்த திரா அப்படின்ற முடிய ஒரு ரைமிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரைமிங் வச்சு நம்ம படிக்கிறோம். ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ 1868 என்ன பண்ணுவோம் நம்ம, மெட்ராஸ் மெயில் அப்படின்றது பார்க்கணும். அண்ட் 1878 பங்க தர்ஷனா. ஸோ வந்து பங்கா அப்படின்றது பக்கிம், தர்ஷனம் வந்து சந்திரத்தை பார்த்துட்டோம். ஸோ பக்கிம் சந்தர் சட்டர்ஜி அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்டேட்ஸ்மேன். ஸோ ஒரு ஸ்டேட்லையும் வந்து ஒரு ரோபோட் மூலியமா என்ன பண்றாங்கன்னா ஒரு நைட்ல அனுப்பி ஒரு புகழ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ராபர்ட் நைட் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு த ஹிந்து. ஸோ த ஹிந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இதனாலே ஐயர் சொல்லுவோம். அண்ட் ஸ்வதேசி மித்ரன் ஆல்சோ ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றது. ஸோ ட்ரிபூன் அப்படின்றது ட்ரிபூன். ஸோ 3 வேர்டு இருக்கக்கூடிய ஒரு பேரா இருக்கும். டிடி நான் வந்துடணும். தயால் அப்படின்றது. ஓகேவா? ஸோ தயா சிங் மஜித்தியா. சாரி, ஓகே, மஜித்தியா. ஓகே. நெக்ஸ்ட் கேசரி அண்ட் மராத்தா. ஸோ அது வந்து பேஜி திலக் அப்படின்னு பார்க்குறோம். யுகந்தர் அப்படின்றது பூபேந்திரா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரைமிங்கோட கிடைக்கணும். ஸோ பரீந்திரா குமார். ஸோ பரீந்திரா, பூபேந்திரா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரக்கூடிய ரைமிங்ஸ் வேர்டை நீங்க பார்த்துக்கலாம். கிளியரா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1906 சந்தியா உபந்தியா. ஓகே, இதுவும் வந்து ஒரு ரைமிங்கா இருக்கு. தியா அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ சந்தியா உபந்தியா. ஓகேங்களா? சன் உப்பன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சன் வந்து உப்பன்னா கொஞ்சம் மேல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ உப்பர் அப்படின்னு நீங்களே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சந்தியா உபந்தியா அப்படின்றது நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 1906 வந்து கல் அப்படின்றது ஒரு ஆத்தர் நேம் வந்து நம்மளுக்கு தரல. 1905 வந்து 1970 இந்தியன் சோஷலிஸ்ட் ஷயாம்சந்த் கிருஷ்ணவர்மா. ஓகேங்களா? ஸோ இந்தியன் சோஷலிஸ்ட். ஸோ லண்டன்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஓம் ரூல் மூமெண்ட் பற்றி படிக்கும்போது ஷயாம்சந்த் கிருஷ்ணவர்மா லண்டன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க லிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே சோஷலிஸ்ட், இந்தியன் சோஷியலஜிஸ்ட் அப்படின்றத ஷயாம்சந்த் கிருஷ்ணவர்மான்னு பார்க்கும்போது லண்டன்ல இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ சோஷியல் லண்டன் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோ லோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்க, சோ லோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சு நம்ம படிச்சிடலாம். ஓகே.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்தே மாதரம் பாரிஸ்ல வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் பாடணும் நம்ம ஒரு காமா இருப்போம், அதை வந்து வந்தே மாதரம் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ யார் காமா இருப்பாங்க? மேடம் தான் காமா இருப்பாங்க. ஸோ மேடம் பிகர்ஜி காமா, மேடம் பிகர்ஜி காமா அப்படின்றது நாம இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தல்வார் அப்படின்றது பெர்லின்ல. ஸோ எல்லாரும் வந்து தள்ளு நான் வாருக்கு போறேன் அப்படின்றாங்க அப்படிங்களா. ஸோ தல்வார் அப்படின்றது ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு வீரத்துடன் சொல்லுவாங்க. ஒரு வார் அப்படின்னாலே வீரம் இருக்கணும் இல்லையா. ஸோ வீரேந்திரநாத் சட்டோபதி, ஓகேங்களா. ஸோ வீரத்தோட தள்ளு நான் வார்க்கு போறேன். ஸோ தல்வார், அப்போ வீரேந்திரநாத் அந்த வேர்ட் நாக்கு வந்துடணும். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரீ இந்துஸ்தான் அப்படின்றது. ஃப்ரீ இந்துஸ்தான் அப்படின்றது வேன் கொரியர்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ வேன்ல வந்து ஃப்ரீயா வந்து இந்து டூர் கிட்னு போறாங்க. இந்துஸ் எல்லாம் வேன்ல வந்து ஃப்ரீயா டூர் கிட்னு போறாங்க. எல்லாருமே தராங்க ஃப்ரீயா, அப்படி தரா அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ தரகன் தாஸ், ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ இந்துஸ்தான் அப்படின்றது எங்க நடந்திருக்கு? வேன் கொரியர். அப்போ வேன்ல வந்து ஃப்ரீயா இந்துஸ் எல்லாம் டூர் கிட்னு போறாங்க, எல்லாமே நிறைய தராங்கப்பா அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ தரா அப்படின்றது. ஸோ ஃப்ரீ இந்துஸ்தான், இப்போ ஃப்ரீ டூர் தராங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ தராகன் தாஸ் அப்படின்றது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 1908ல ரேஷ்வா அப்படின்றது. ஸோ ரேஷ்வா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேஸ் மாதிரி இருக்கா. ஸோ நம்ம ஆக்டர் அஜித் சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ்ல கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு இல்லையா. ஸோ அதை நாம வச்சுட்டோம்னா ரேஷ்வா, ரேஸ், அஜித் சிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாம்பே கிரான்சிக்கல். ஓகே, பாம்பே கிரான்சிக்கல் அப்படின்றது 1913. இப்போ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம படிச்சிருப்போம். இந்த வரிசைப்படுத்தணும், இயர்ஸை வந்து வரிசைப்படுத்தணும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ அந்த குரோனாலஜிக்கல் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன ஒரு பயம் வரும். ஐயோ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் ஒரு பயம் இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஃபிரோஷியஸ்னாலே பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஃபிரோஷா மேத்தா. கிளியரா? ஃபிரோஷா மேத்தா. நெக்ஸ்ட் ஒன் காதர், 1913 காதர். ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து அதே மாதிரி ஹோம் ரூல் பார்க்கும்போது காதர் பார்ட்டி லாலா ஹர்ஜல் அப்படின்ட்டு வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அமெரிக்காவில் வந்து என்னது உங்களுக்கு பார்ட்டி வந்து நடக்குது. ஸோ ஓகேவா, ஸோ படிச்சிருப்போம். ஸோ காதர் பார்ட்டி லாலா ஹர்ஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாலா ஹர்ஜல், காதர் அப்படின்றத அதை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க இந்துஸ்தான் டைம்ஸ். ஓகே, இங்க வந்து பாருங்க டைம்ஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பாம்பே டைம்ஸ் தான் படிச்சிருக்கோம். இங்க இந்துஸ்தான் டைம்ஸ் இதுதான் நான் சொன்னேன். இப்போ டைம்ஸ் நம்ம அங்க வந்து என்ன படிச்சோம்? நம்ம பாம்பே வச்சுதானே படிச்சிருப்போம். ஸோ இங்க டைம்ஸ்னாலே ஏஎம் பிஎம்னு படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி இங்க கேஎம் பணிக்கர் டைம்ஸ் அப்படின்றது கேஎம் நம்ம படிச்சிருக்கோம். கேஎம் பணிக்கர். கிளியரா? எஸ், கிளியரா இருக்கு. அதனால தான் அங்க டைம்ஸ் மட்டும் இல்லாம கூட நம்ம இதுவும் வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் படிச்சோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மிலாப்ன்றது லேப்டாப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லேப்டாப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆயுத பூஜைலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனம் போட்டுலாம் வந்து லேப்டாப்பும் சில பேர்லாம் வைப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த சந்துன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மிலாப் சந்தன போட்டு சந்த் அப்படி எம்கே சந்த் அப்படின்றது. ஓகேவா? ஒரிஜினல் ரீகால் போயிடலாமா? எங்கேருந்து ஆரம்பிச்சோம்? இங்க. ஸோ சந்தியா அப்படின்றது சன் உப்பர்ல இருக்கு மேல. ஸோ உபந்தியா அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் 1906ல கல் அப்படின்றது. தென் இந்தியன் சோஷியோலஜிஸ்ட் அப்படின்றது கிருஷ்ணவர்மா லண்டன்ல அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்க. ஸோ எஸ்ஓ சோ லோ அப்படின்றத வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்தே மாதரம் மேடம் ரொம்ப காமா இருக்காங்க வந்தே மாதரம் பாடலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ மேடம் பிகர்ஜி காமா அப்படின்றது நான் வரணும். நெக்ஸ்ட் தல்வார். ஓகேங்களா? ஸோ தள்ளு நான் வாருக்கு போறேன் அப்படின்னு வீரமா வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வீரேந்திரநாத் சட்டோபதி. ஸோ இது ஞாபகம் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஹிந்துஸ்தான் அப்படின்றது. ஸோ ஃப்ரீயா நம்மளுக்கு என்ன பண்றாங்க? தராங்கப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரீயா தராங்கப்பா, ஃப்ரீயா இந்துஸ்க்கு தராங்கப்பா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தரவாந்த். ஓகே, தரவாந்த் தாஸ் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷ்வான்றது ரேஸ். ஸோ அஜித் சார் ரேஸ்ல ஃபேமஸ். ஸோ அஜித் சிங் அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் வந்து பாம்பே குரோன்சைல். ஓகேங்களா?
ஸோ அப்போ இது குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி இருக்கு. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும், ஃபிரோஷியஸா இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஃபிரோஷா மேத்தா, காதர். ஸோ காதர் பார்ட்டி அந்த அமெரிக்கா அந்த இதுல இங்க வரணும். ஸோ அதேவோட லீடர் தான் லாலா ஹர்ஜல் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்றது. ஸோ டைம்ஸ்னாலே ஏஎம் பிஎம் தானே, அது கூட ஒரு கேஎம் ஜாயின் பண்ணிட்டேன், கேஎம் பனிக்கர் அப்படின்றது. நெக்ஸ்ட் மிலாப். லாப்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல பேர் சந்தனம் போட்டு வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ எம்கே சந்த். ஓகே, இப்போ லீடர் அப்படின்றதுல மதன் மோகன் மலாவியா. ஓகேவா? ஸோ லீடர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி பார்வையில இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் எம். ஓகே, லீடர் எப்பவுமே எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மதன் மோகன் மலாவியா. நெக்ஸ்ட் தானிக். இந்துஸ்தான் தானிக். இந்த தானிக் தான் நீங்க ஷார்ட்கட் வைக்கணும். நான் நிறைய இடத்துல இந்துஸ்தானுக்கு வரதுனால கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இந்துஸ்தான் தானிக் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தானிக்னு இருக்கா? ஸோ இங்க பாருங்க, அப்போ இங்க தானம் வருது, மதன், அது மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். ஸோ அப்போ மதன். ஓகேங்களா? ஸோ இந்துஸ்தான் தானிக், அப்போ மதன் மோகன் மலாவியா. ஸோ அந்த ஒரு ரைமிங் வச்சு படிக்கணும். நெக்ஸ்ட் கிருதி. கிருதி பார்த்தீங்கன்னா கிருதி சுரேஷ்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஹீரோயின் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட டான்ஸ் பார்த்தோம்னா, அவங்க படங்கள் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்ட்டு. ஸோ சந்தோஷ் சிங் அப்படின்றது ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏற்றுறதுக்காக மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு படிச்சா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பக்ஷ்ரித் பாரத். இது வந்து B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய வாட்டி படிச்சிருப்போம். பக்ஷ்ரித் பாரத், B.R. அம்பேத்கர், மூக் நாயக்கும் B.R. அம்பேத்கர். இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் தேவைப்படாது. ஓகேங்களா? பக்ஷ்ரித் பாரத், B.R. அம்பேத்கர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குடியரசு பெரியார். ஸோ பெரியாருக்கு நிறைய வந்து நம்மளுக்கு ரிவோல்ட் அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு அயனம் ரிலேட்டடா நம்ம பார்க்குறோம். லீடர்ஸ் பற்றி நம்ம பெரியார் பற்றி போட்டிருப்போம். ஸோ அதில் டீட்டெயிலாக நம்ம எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் பற்றியும் சொல்லியிருப்போம். ஸோ அயனம் ரிலேட்டடா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிறதுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெரியாரோட நியூஸ் பேப்பர்ஸை நம்ம படிக்கணும். அதுக்கான ஷார்ட்கட்ஸுமே நம்ம வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. 1910 பாத்தீங்கன்னா குடியரசு. இதுக்கெல்லாம் நம்ம இயர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பார்க்கணும். பெரியாரோட நியூஸ் பேப்பர்ல இயர்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? ஸோ குடியரசு நம்மளுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது. நெக்ஸ்ட் பாருங்க கிரந்தி. ஓகேவா? கிரந்தி அப்படின்றது. ஸோ கிரந்தி அப்படின்றதுனா ரேன் அப்படின்றதா, ரேன். ஸோ ரேன் அப்படின்னு என்னது, போ அப்படின்னு. ஸோ கோ. ஸோ கோபு அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ கோபு, சக்கரவர்த்தி, தரணி. ஓகேங்களா? ஸோ தரணி. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பேர்ல இந்த ரானும் இந்த ராணி அப்படின்றதும் சேர்ந்து வருதா? ஓகேங்களா? ஸோ அதை வச்சு ஸோ கிரந்தி அப்படின்னா ரேன், கோ, அப்போ கோபு சக்கரவர்த்தி. ஓகேங்களா? ஸோ எதுக்காக ஒன்று சக்கரம் சாப்பிட்றதுக்காக ஓடு அப்படின்றாங்க அப்படின்னா, ஸோ கிரந்தியில ரேனுங்களுக்கு எதற்காக ஓட சொல்றாங்க, சக்கரம் சாப்பிட்றதுக்காக. அப்போ கோபு சக்கரவர்த்தி. அப்போ இன்னொன்று என்னது, அந்த ரேன்ல தரணி அப்படின்றது வரணும். கிளியரா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1927 லாங்கல் அண்ட் கானபாணி அப்படின்றது. ஓகேவா? இந்த ரெண்டுமே ஒரு இதுவும் வந்து கோசாமி அப்படின்னு தான். ஸோ லாங்கல். ஓகேவா? கானா அப்படின்னாலே மியூசிக் சொல்லுவோம், பாட்டை தான் கானா. ஸோ கானா பாட்டு, இல்லை கானம்னாலே மியூசிக் பாட்டு அப்படின்றது தான் அர்த்தம். அதே மாதிரி லாங்கல் அப்படின்றது பாருங்க கொஞ்சம் டான்ஸ் மாதிரி வருது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்ன, சுவாமிக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, போய் பாடுங்க, சாமி பாட்டு பாடுங்கன்னா நிறைய பேரை வந்து அனுப்புவாங்க இல்லையா, சாமி பாட்டு நிறைய பேர் பாடிட்டே இருப்பாங்க. அப்போ சாமிக்கு எடுப்போம் அப்படின்றது. ஸோ கோ சுவாமி. ஓகேவா? பந்தி ஜீவன் அப்படின்றது. ஸோ பந்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பந்து அப்படின்னு மாதிரி இருக்கா, பந்து. ஸோ பந்துனால நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வருது என்னது, கிரிக்கெட்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது யாரு, சச்சின் அவர்கள் இல்லையா. ஸோ சச்சேந்திரநாத் சன்யான் அப்படின்றது. ஸோ பந்தி ஜீவான் அப்படின்றது. கிளியரா? ஓகே, இப்போ இது வரைக்கும் ரீகால் பண்ணலாமா? ஓகே, ஸோ லீடர் அப்படின்றது என்னது, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், ட்ரிபிள் எம். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். மதன் மோகன் மலாவியா அப்படின்னு பார்க்கணும். இந்துஸ்தான் தானிக். ஸோ இந்த தானுக்கு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன வரும், மதன் அப்படின்றது அர்த்தம். ஸோ மதன் மோகன் மலாவியா. கிருதி அப்படின்றது என்னது, பஞ்சாபி. ஸோ கிருதி சுரேஷோட படத்தையோ டான்ஸையும் பார்த்தா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ சந்தோஷ் சிங் அப்படின்றது. பக்ஷித் பாரத் அண்ட் முக் நாயக் வந்து B.R. அம்பேத்கர் அப்படின்னு பார்க்குறோம். குடியரசு அஃப்கோர்ஸ் பெரியார் 1910.
கிரந்தி அப்படின்றது. ஸோ ரன்ன்றது. ஸோ ரன் அப்படின்னாலே என்னது நம்ம பார்க்குறோம், கோ அப்படின்றது பார்க்கணும் இல்லையா. ஸோ கோகு அப்படின்றது. ஸோ ரன் எதுக்காக போக சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதுக்காக போக சொன்னா சக்கரை வாங்குறதுக்கு போக சொல்றாங்க அப்படின்றது. ஓகேவா. ஸோ கிரந்தி அப்படின்றது ரேனன் அப்படின்னு. ஸோ ரேனோட மீனிங் கோ. ஸோ கோகு எதுக்காக போக சொன்னாங்க, சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னது, அந்த ரன்னிலே வரணும், தரணி அப்படின்றது வரணும். நெக்ஸ்ட் லாங்கல் அண்ட் கானா. ஸோ கானா அப்படின்னாலே மியூசிக், லாங்கல் டாங்கல் அப்படின்றது டான்ஸ் மாதிரி கொஞ்சம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இது வந்து என்னது, அப்ப சுவாமிக்கு போய் பாட சொல்றாங்க, கோ சுவாமி அப்படின்றது ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து பந்தி ஜீவன். ஓகே, பந்தி அப்படின்னாலே பந்து மாதிரி இருக்கு. ஸோ பந்துனா நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது கிரிக்கெட் கேம் தான். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது சச்சின் அவருக்கு ஞாபகம் வருவாரு. ஸோ சச்சிந்திரநாத் சன்னார். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1938 நேஷனல் ஹெரால்ட் அப்படின்றது. ஸோ 1938 இயரோட பார்த்தீங்கன்னா ஸோ நேரு அவர்கள். ஓகேவா. ஸோ இதுவும் நிறைய பாட்டு நம்ம படிச்சிருப்போம், ஷார்ட்கட் வந்து தேவையில்லை. நேஷனல் ஹெரால்ட் அப்படின்றது ஜவஹர்லால் நேரு அப்படின்றது. 1883 பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா, தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ வாய்ஸ் ஆஃப் இந்தியாவும் ராஜ் கோஃப்டரும் தாதாபாய் நவ்ரோஜியோட நியூஸ் பேப்பர். அதுக்கும் நம்மளுக்கு ஷார்ட்கட் அவ்வளோ வந்து நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க வேணாம். ஓகேவா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, தாதானா அப்பான்னு சொல்லுவாங்க, சில பேர் தாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தாடா வராங்க, தாடாக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ஸ், ஒரு குரல் எப்பவுமே நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 1883 வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றது, ராஜ் கோஃப்டர் 1851 ஞாபகம் வச்சுக்கோங்க. சுபரக். ஓகேவா. சுபரக் பார்த்தீங்கன்னா சுபம் அப்படின்றோம். ஓகேங்களா. சுபரக்க சுபம்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ கோகுல் அப்படின்னு கோபாலகிருஷ்ணா கோகுலே. கோகுல் எப்பவுமே வந்து ஒரு சுபம்ல முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. கோகுல் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. கோகுலே. ஸோ கோபாலகிருஷ்ணா கோகுலே. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு ஆத்தர் வந்து கோவிந்த பரமேஸ்வர பிள்ளை, ஜிபி பிள்ளைன்னு சொல்லுவோம். ஓகேவா. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஓகே, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஜிபி பிள்ளை அப்படின்றது. இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தான் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டால நியூ இந்தியான்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ காமன்வெல்த் நியூ இந்தியா இது எதற்காக கொடுத்தோம்னா நம்ம வந்து ஐஎன்எம் தனியாக இம்பார்ட்டன்ஸாக படிக்கும்போது அதில் படிப்போம். பட் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே கொண்டு வந்தது. ஓகேங்களா. ஸோ காமன்வெல்த் அண்ட் வந்து நியூ இந்தியா அப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். பட் இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியான்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அன்னி பெசன்ட். அப்போ இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்டை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜேபி பிள்ளை. ஓகேவா. கோவிந்தன் பரமேஸ்வரன் பிள்ளை அப்படின்றது. ஓகேவா. ஸோ எப்பவுமே வந்து மெட்ராஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டோட இருக்கும். ஏன்னா எல்லாரையும் நம்மளோட பிள்ளை மாதிரி பார்த்துட்டு வந்தார வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்ட், எல்லாரையும் நம்ம பிள்ளை மாதிரி பார்த்துப்போம். பிள்ளை, ஜேபி பிள்ளை. நெக்ஸ்ட் ஸோ காமன்வெல்த் நியூ இந்தியா தெரியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தியோட ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். நவ் ஜீவன், இது நம்ம ஷார்ட்கட்ஸ் கூட நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். காந்தி வந்து ஒரு நல்ல ஜீவன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து அவர் வந்து என்னது யங்கா இருப்பாரு, என்ன ஜீவன் எப்படி இருக்கும், ஒரு ஜீவன் பறக்கும் போது எப்படி இருக்கும், யங்கா இருக்கும். அப்புறமேட்டு ஐயோ ஜீவன் வந்து ரொம்ப ஜான் அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நவ் ஜீவன், காந்தி வந்து நல்ல ஜீவன், நவ் ஜீவன். ஸோ வந்து பிறக்கும் பொழுது எப்படி யங்கா இருக்காங்க, ஸோ யங் இந்தியா அப்படின்றோம். அதே மாதிரி நம்மளுக்கு என்னது ஐயோ அப்படின்றது இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஜான் அளவு தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரி ஜான். ஸோ ஈஸியா வந்து மைண்ட்ல ஏற்றிக்கலாம். ஓகேவா. காந்தி அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பஞ்சாபி, லாலா லாஜ்பத் ராய். ஸோ பஞ்சாப் சிங் கேசரி அப்படின்னு நம்ம லாலா லாஜ்பத் ராய் சொல்றோம் இல்லையா. ஸோ அதை வந்து நாம வச்சுட்டு நம்ம பஞ்சாபி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே, முடிச்சிடலாம். மும்பை சமாச்சர். ஓகேவா. மும்பை சமாச்சர் அப்படின்றது ஃபர்துன்ஜி. நம்ம ஆல்ரெடி வந்து பாம்பே சமாச்சர் அப்படின்றது படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபர்துன்ஜி. ஓகேவா. அதேதான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அதே மாதிரி ஷார்ட்கட் தான், ஃபர்துன்ஜி, அதையே நான் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹல் இலால் ஹல் பலாக். ஓகேவா. அப்துல் கலாம்,
அசாத். ஸோ இந்த ஹல் ஹல் அப்படின்றது அப்துல் அபுல் அபுல் ஹல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ஹல் அபுல் அந்த மாதிரி ஒரு ரைமிங்கா இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஹல் இல்லால் அல் பலாம், அபுல் கலாம் ஆசாத். கிளியர். நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேரு. இண்டிபெண்டன்ட் மோத்திலால் நேரு. சுதந்திரமா இருக்கிறது வந்து எந்த ஒரு மோதலும் இல்லைன்னா சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு. ஸோ மோத்திலால் நேரு எந்த ஒரு மோதலும் இல்லைன்னா சுதந்திரமா இருக்கும். உத்போதனா. ஓகேவா. உத்போதனா போதனைகளை கொடுக்கறது யாரு? நிறைய போதனைகள் நம்ம சுவாமி விவேகானந்தா அவருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ போதனைகள் யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய போதனைகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போதனைகள் சொல்லும் போது சுவாமி விவேகானந்தா நம்ம பார்க்கணும். ஓகே, லீடர்ல இருந்து பார்ப்போமா? லீடர்ல இருந்து பார்த்துட்டோமோ? எங்க இருந்து பார்க்கணும் நம்ம? ஓகே, நேஷனல் அவார்ட்ல இருந்து பார்க்கணும். ஓகே, ஸோ 1938 நேஷனல் அவார்ட் வந்து ஜவஹர்லால் நேரு. வாய்ஸ் ஆஃப் இந்தியா யாரு? தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்னு பார்த்தோம். சுபம் அப்படின்றது கோகுல் வந்து சுபமா இருக்கும்னு நினைப்பாரு. கோபாலகிருஷ்ணா கோகலே அப்படின்றது. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு பிள்ளைகளை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாங்க. மெட்ராஸ்ல வந்தாரே வரவேற்கும் சென்னை மாதிரி. ஸோ ஜேபி பிள்ளை அப்படின்றது. காமன்வெல்த் நியூ இந்தியா ஹனி பேசன்ட் அப்படின்னு தெரியும். அண்ட் நவ்ஜிவான் யங் இந்தியா ஹரி ஜான். ஸோ இது இந்தியன் ஒப்பீனியன் எல்லாமே வந்து எம்கே காந்தி அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சாபி அப்படின்றது என்னது? பஞ்சாப் சிங் யாரு? லாலா லஜ்பத் ராய் அப்படின்றது. மும்பை சமாச்சார் அப்படின்றது. ஸோ சமாச்சார்னாலே ஃபர்துன்ஜி அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் ஹல் இல்லால் ஹல் பலாக். ஹல் வந்து அபுல் கலாம் ஆசாத் அப்படின்றது. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ சுதந்திரமா மோதல் இல்லைன்னா சுதந்திரமா இருக்கலாம். ஸோ மோதிலால் நேரு. உட்போதனா போதனைகளை கொடுக்கறது சுவாமி விவேகானந்தா அவர்கள். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு. இதுவே நம்ம வந்து எக்ஸஸாக தான் படிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டாலே போதும். அண்ட் லீடர்ஸ் பற்றி நம்ம தனித்தனியாக படிக்கும்போது இம்பார்ட்டன்ஸாக நம்மளுக்கு கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் சொல்லியிருப்போம். ஏன்னா தனியாக பிளேலிஸ்ட் வந்து லீடர்ஸ்க்கும் தனியாக போட்டிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸான நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி தான் நம்மளுக்கு இது. ஸோ நம்ம வந்து ஆன் த வேர்ல்ட் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டாலே போதுமானது. எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஷார்ட் கட்ஸ் வச்சு தான் படிச்சிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு மிஸ் பண்ண சான்ஸ் இருக்காது. ஓகேவா. இன்னும் ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அதை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவால். ஓகேவா. போர்ச்சுகீஸால இது பண்ணக்கூடியது. கோவால போர்ச்சுகீஸ். ஓகேவா. 1556. அண்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா நம்ம ஆல்ரெடி வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து 1780 பெங்கால். அதனால இயர் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் மெட்ராஸ் கொரியர். ஸோ ரிச்சார்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே வந்து என்னது ஆகஸ்டஸ் அப்படின்றது ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி மெட்ராஸ் கொரியர்ஸ் வந்து ரிச்சார்ட் அப்படின்றது வரும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் பாம்பே ஹெரால்ட். ஓகேங்களா. ஸோ பாம்பே ஹெரால்ட் அப்படின்றது பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் இது பாம்பே கேஜெட்ஸ் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் பர்ஷியன். ஸோ இதவும் பார்த்துருந்தோம். மிராட்டுல் அக்பர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? பாம்பே அப்படின்றது பாம்பு வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க? மெக்கானிஸ் மூலியமா பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஜேம்ஸ் பிடிக்கும். ஸோ ஜேம்ஸ் மெக்கானிஸ் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு படிப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரீகால் பண்ணீங்கன்னா ஆத்தர் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது? ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றது. அண்ட் குஜராத்தி ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் குஜராத்தி ராஜ்கோப்டர் தாதாபாய் நவ்ரோஜி. ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் பெங்கால் அப்படின்றது சமாச்சார் தர்பன் அப்படின்றது. ஓகேவா. சமாச்சார் தர்பன். கிளியரா. ஸோ இவ்வளோதான். ஸோ நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப ஃபுல்லாகவே நம்ம ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான் வச்சு பார்த்துருக்கோம். இயர்ஸ் வந்து எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு இயர்ஸ் பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லா இயர்ஸுமே நமக்கு மைண்டில் வச்சுக்கிறதும் கஷ்டம். படிக்க முடியறவங்க இயர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பட் நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்க்கான நேம்ஸ் வந்து ஃபுல் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து ஆப்ஷன் நீங்கள் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது இது மூலிமா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு 2-3 வாட்டி இதை வந்து நீங்கள் சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இது வந்து மறக்கவே மறக்காது. ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குன்னு இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். இது உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. செட் ஆச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு வந்து எதுவும் கஷ்டமா இருக்கு, இதை மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கான ஷார்ட்கட்ஸுமே நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா. தேங்க்யூ.